எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்டியை சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கும், எஸ்ஆர்ஹெச் 300 லோடிங் அப்படின்னு சொன்னவங்களுக்கும், அதாவது இந்த ரெஸ்லிங் வீடியோ கேம் இருக்குல்ல, அதுல வந்து ஆப்போனன்ட் ஸ்மாக் போடும்போது ஜாய்ஸ்டிக்ல ரிவர்ஸ் ஸ்மாக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி எல்எஸ்டி வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு ரிவர்ஸ் ஸ்மாக் போட்டு ஹைதராபாத் கிரௌட மட்டும் சைலன்ஸ் பண்ணல, 300 லோடிங் சொல்லிட்டு கிடையாதுல, எல்லாரையுமே சைலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 ஓட மேட்ச் 7 ஓட ரிவ்யூ தான். பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அட் ஹைதராபாத். SRH ஓட ஹோம் கேம். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த கேமுக்குள்ள SRH வந்து இறங்கினாங்க. நிறைய பேர் நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன மாதிரி இன்னைக்கு 300 லோடிங், இன்னைக்கு SRH சம்பவம் இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்க. அதுவும் LSG வந்து பாத்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்தோடனே மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கத்தருன்ற லெவலுக்கு மீம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எண்ட் ஆஃப் தி டே SRH தான் காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனா LSG வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். கைஸ், திஸ் IPL 2025 has opened up அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்படி வந்து நம்ம LSG RR தான் இருக்கிறதுல வீக்கான ஒரு ஸ்குவாடு. RR ஆல்ரெடி 2 மேட்ச் தோத்துறாங்க, LSG ஒரு மேட்ச் தோத்துறாங்க, இந்த மேட்சும் மோஸ்டா தோக்க போறாங்க. ஸோ இந்த 2 டீமும் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல தான் வந்து இறங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். RR கஷ்டப்படுறாங்க. ஆனா LSG அவங்க கிட்ட இருக்கிற அவைலபிள் ரிசோர்சஸ், எஸ்பெஷலி இன் போலிங், பேட்டிங் செம ஸ்ட்ராங், அந்த அவைலபிள் போலிங் ரிசோர்சஸ் வச்சு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அந்த டீமுக்கு நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும் மக்களே. 5 போலரை வச்சுக்கிட்டு சன்ரைசர்ஸ் 191 ரன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு பாட்டா விக்கெட்ல that is one hell of a performance தான் சொல்ல முடியும். பம்ப்டப்பா ஆக்சுவலா வந்திருக்காங்க இந்த மேட்ச். அண்ட் இந்த மேட்ச் ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே என்ன தெரியுமா ப்ரூவ் பண்ணுது, இனிமேட் வர மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணலாம், ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா இந்த டீம் அவ்வளவுதான்டா, இதுக்கு மேல இவனுக்கு வரவே முடியாதுடா, ஏச்சிக்க முடியாதுடா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எனி டீம் கேன் பீட் எனி டீம் ஆன் தேர் டேன்றதா வந்து பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த மேட்ச்ல கிளியர் கட்டா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. லிட்ரலி ஹைதராபாத் கிரௌட மட்டும் இல்ல, 300 லோடிங் சொல்லிட்டு கிடந்தோம்ல. நான் கூட பாத்தீங்கன்னா ஏதோ நடக்க போகுது ப்ரிவியூல சொன்னேன், நம்ம ஓவர் ஹைப் தரோம், கட்சியில LSG தட்டி தூக்க போறான் பாருங்கன்னு சொன்னோம். ஆனா நான் கூட வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே SRH தான் வின் பண்ணுவாங்க 75% சொன்னேன், ஏன்னா அவங்க ஹோம்ல விளையாடுறாங்கன்னு. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பல்பு தான், அதுல டவுட்டே கிடையாது. SRH will be damn disappointed. ஒரு விஷயம் டெஃபினட்டா இருக்கு, சம்டைம்ஸ் நம்ம கிட்ட சூப்பர் டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேற லெவல் பேட்டிங் லைனப் இருக்குன்னும் போது அந்த ஓவர் கான்பிடன்ஸ் நம்மளுக்குள்ள வரும். ஓகே, அது SRH கிட்ட கிளியரா தெரிஞ்சுது. ஓகே, நான் என்னோட ப்ரிவியூல சொன்னேன், இன்கேஸ் 2 early wickets போயிடுச்சுன்னா என்ன பண்ண போறாங்க SRH, இதே ஃபார்முலா கண்டினியூ பண்ணுவாங்களா? இதே ஃபார்முலா கண்டினியூ பண்ணா அவங்களால அந்த 240 250 அடிக்க முடியுமா? அதுதான் நான் கேட்டேன். ஹெட் நின்னாரு, பட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் இமிடியேட் அவுட் ஆனோடனே தே வேர் அண்டர் பிரஷர்ன்றதான் உண்மையான ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தார் ரிஷப் பண்ட். ஐயோ என்னப்பா இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்ட, நான் கூட அவங்க டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் எடுப்பாங்கன்னு நினைச்சேன், இன்னைக்கு பெரிய ஸ்கோர் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம். பட் ஷர்துல் தாக்கூர் ஒன்ஸ் அகைன் தாக்கூர் சம்பவம் வாய்ப்பே கிடையாதுங்க. அவர்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்கு, அது IPL மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கூட தான், ஒரே ஒரு 2 விக்கெட் எடுக்கிறது. அது என்னதான் ஆக்சுவலா மேஜிக் வச்சிருக்காருன்னு தெரியல. தாக்கூர் பயங்கரமான டெலிவரிஸ் கூட இருக்காதுங்க, அதெல்லாம் நார்மலான டெலிவரிஸ் இருக்கும். ஆனா ஒரே ஒரு 2 விக்கெட் எடுப்பார். CSKக்கு இந்த மாதிரி பலமுறை பண்ணி கொடுத்திருக்காரு, இந்தியன் டீமுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்திருக்காரு. அதனாலதான் அவர் லாக் தாக்கூர்னு சொல்றோம். எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்தாரோ, இங்க நியூ பால்ல அபிஷேக் சர்மா மேன் இன் ஃபார்ம் இஷான் கிஷன் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் பேக். என்னதான் டிராவிஸ் ஹெட் இறங்கி ஒரு 46 கவுண்டர் அட்டாக் பண்ணாலுமே ஸ்டில் அந்த 2 விக்கெட் போனது ஒரு மிகப்பெரிய லாஸ் ஃபார் SRH. ஓகே, அதுவும் குயிக்கா போனது. நிதிஷ்குமார் ரெட்டியும் டிராவிஸ் ஹெட்டும் ஓரளவுக்கு வந்து அப்படியே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. டிராவிஸ் ஹெட்டுக்கு செம்ம லைஃபுங்க, பாவம் ரவி கிருஷ்ணா ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கணும் அவருக்கு. கையில வந்து உண்ட கேட்ச் நிக்கலஸ் பூரான் புடிச்சிருந்தாருன்னு நிலைமை யோசிச்சு பாருங்களேன். 48 for 3 அந்த டைம்லயே இன்னுமே ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க ஆக்சுவலா SRH. அது விட்டதுனால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 25 ரன் அவர் அடிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அண்ட் டிராவிஸ் ஹெட் விக்கெட்டும் வாஸ் சோ க்ரூஷுவல். எப்படி நம்ம வந்து ஷர்துல் தாக்கூரை பாராட்டுறோமோ அந்த மாதிரி பிரின்ஸ் யாதவ் லாஸ்ட் மேட்சே நான் சொன்னேன், என்னதான் 4 ஓவர் 47 ரன் கொடுத்தாலும் அந்த பையன் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கான்னு சொல்லிட்டு நிஜமாவே சூப்பரா போட்டு டிராவிஸ் ஹெட்டை போல்ட் ஆகினாரு அவரு. அந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். சூப்பரா பண்ணா, 4 overs 29 runs 1 wicket. இந்த மாதிரி ஒரு பாட்டா விக்கெட்ல அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. பாருங்க, அடுத்த ஒரு நியூ இந்தியன் டேலண்ட் மேட்ச் டு மேட்ச். புரியுதா உங்களுக்கு? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா செட் ஆயிட்டு இருக்கும் போது அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. இட் வாஸ் அ பிக் லாஸ். நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட் போச்சு பாத்தீங்களா, அவர் வந்து ஃபுல் 20 overs ஆடிந்தாலும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 20 runs அவங்க அடிச்சிருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய லாஸா இருந்தது. கிளாசன் பயங்கர டேஞ்சரஸா தெரிஞ்சிட்டு இருக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிட்டாரு. பட் அனிகேட் சர்மாங்க 13 பால்ல 36 ரன் 5 6. மேட்ச் டு மேட்ச் நான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நியூ இந்தியன் டேலண்ட் வெளியில வந்துகிட்டே இருக்காங்க. போன மேட்ச்ல இவர் வந்தாரு, ஒரு 6 அடிச்சாரு, அவுட் ஆயிட்டு போனாரு. அப்பவே தெரிஞ்சது இவன் டேஞ்சரஸான பேட்ஸ்மேன். 13 பால் 36 அடிக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது கேஸ். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து
அசால்ட்டா ஆடுறாங்க. அது நினைக்கும் போது வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி பேட் கமின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 பால்ல 3 6. சோ இன்னுமே ஒரு நல்ல ஒரு பினிஷ் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். பட் திருப்பி கம்பேக் ஆனாங்க எல்எஸ்ஜி போலர்ஸ். சோ அதனால ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். 191 வாஸ் பிலோ பார் ஸ்கோர் இந்த விக்கெட்லங்க. ஏன்னா 230 மினிமம் அடிச்சிருக்கணும். சோ எல்எஸ்டி போலர்ஸை நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். 5 போலர் தான். அவிஷ் கான் அடி வாங்குவாரு, நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த மேட்ச் ஆடுவாரு ஆனா அடி வாங்குவாருன்னு. ஆனா அவரை தவிர மற்ற போலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. ரவி பிஷ்ணா என்னதான் 4 overs 40 இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கணும். டிராவிஸ் இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்தாரு, நல்லா போட்டாரு. அதே மாதிரி இந்த டிக்வேஷ் ரத்தி அந்த லாஸ்ட் ஓவர்ல தான் அடி வாங்கினாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற லெவல்ல போட்டாருங்க. இவர் சரியான ஃபைண்ட் இந்த ஐபிஎல்ல எல்எஸ்டிக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. இவர் கன்சிஸ்டன்டா போட்டு விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா இவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் பிக் ஆஃப் த போலர் ஷர்துல் தாக்கூர் 4 wickets, அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். பர்பிள் கேப் வச்சிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட், ரெண்டாவது மேட்ச்ல 4 விக்கெட். இன்னொரு பக்கம் பிரின்ஸ் யாதவ், அவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். மக்களை செம்மையா போட்டாரு. சோ இட் வாஸ் an outstanding bowling effort from LSG. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபீல்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேட்சை தவிர மற்றபடி கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு எல்எஸ்ஜிக்கு, நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க கிட்ட நல்ல பேட்டிங் இருக்கு. ஸ்டில் அண்டர் பிரஷர்ல சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஏன்னா மார்க் ராபின் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. அப்படின்னும் போது வழக்கம் போல மார்ஷ் அண்ட் பூரான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ரெப்ளிகேட் தான் பண்ணாங்க. 2 பேரை வச்சு செய் 6 over 86. எப்பா நிக்கலஸ் பூரான்லாம் லிட்டரலி ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு மான்ஸ்டர் தான் சொல்ல முடியும். சீரியஸா அவனே ஃபர்ஸ்டே நீ நிக்கலஸ் பூரான தூக்கலனா அவன் உன்னை செஞ்சு விட்டு போயிடுவான். 20 பால் 25 பால் போதுங்க நிக்கலஸ் பூரானுக்கு 70 ரன் அடிக்க. போன மேட்ச்ல 25 பால்ல 70, இந்த மேட்ச்ல 26 பால்ல 70. எப்பா வேற லெவல் பிளேயருங்க. ஒரு பக்கம் மார்ஷ் போன மேட்ச் ஒரு 50 போட்டார். இந்த மேட்ச் நல்ல ஒரு கம்பெனி. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 52 in 31 balls ஃபென்டாஸ்டிக்கா விளையாடினாரு. சோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பே சீல் பண்ணிடுச்சு அவங்களுக்கு. அந்த பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 110க்கு மேல போச்சு. அங்கேயே சீல் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன ஹிக்கப்ஸ். ரிஷப் பண்ட் தேவலாம அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் இவரும் அவுட் ஆனாரு. ஆயுஷ் பதானி தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. மில்லர் ஒரு எண்ட்ல ஸ்டே பண்ணிட்டாரு. அப்துல் சமாத், அதாவது அவர் தான் எஸ்ஆர்எச் ஃபார்மர் பிளேயர். அவரோட பழைய டீம் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வச்சு செய்யன்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பால் 22 ரன் அடிச்சுட்டு போறாரு. சோ எஸ்ஆர்எச்க்கு இது ஒரு ஃபர்கெட்டபிள் மேட்ச். யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதாவது எல்லா சைட்லயுமே அடி அவங்களுக்கு. நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த மேட்ச்ல நம்ம அவங்க எல்லா சைட்லயுமே எஸ்ஆர்எச் அடி வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. சோ இட் இஸ் a learning curve தான் எல்லா டீமுக்குமே. சோ என்னன்னா இனிமேட் எந்த டீமா இருந்தாலும் ஒரு மேட்ச் குள்ள போகும்போது ஈவன் தோ இஃப் யூ ஆர் ஹேவிங் an added advantage, உங்க டீம் நல்லா இருக்கு, ஃபார்ம் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாலுமே ஆன் த டே நீங்க நல்லா விளையாடினா மட்டும்தான் எந்த டீம் வேணாலும் பீட் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஐபிஎல்ல. ஓகே, கேரி டேவே ஆகும். இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது வேற லெவல் இருக்குன்னா, ஆனா கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம்ங்க. சிம்பிள். அதுவும் 2020 அன்னைக்கு நீங்க எப்படி விளையாடுறீங்களோ தட் இஸ் வாட், அதுதான் வந்து ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். பாஸ்ட வச்சுட்டு நம்ம பேசவே முடியாது. டு பி வெரி ஆனஸ்ட், அட்வான்டேஜஸ் வேணா இருக்கலாம். இது ஒரு ஸ்பின் ட்ராக், இது ஒரு பிளாட் ட்ராக்னு. பட் எண்ட் ஆஃப் தி டே பெர்ஃபார்மன்ஸ் மேட்டர் ஆன் தட் பர்டிகுலர் டே. அதுதான் எக்ஸாக்ட்லி எல்எஸ்ஜி ஆக்சுவலா பண்ணாங்க. ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். இப்ப எல்எஸ்ஜி வின் பண்ணதுனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் டவுன்ல இருக்க அந்த ஆர்ஆர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க, நம்மளாலையும் முடியும்டா அப்படின்ற மாதிரி தான். சோ இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2வது போயிட்டாங்க. பாத்துக்கோங்க, அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் 4லயே சேர்க்கல. பட் இட்ஸ் டூ ஏர்லி. நம்ம உடனே ஜம்ப் ஆக வேணாம். பட் ஸ்டில் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா they have made a statement. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எஸ்ஆர்எச் கண்டிப்பா அவங்க போலிங் லைன் எடுத்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வாஸ் பிக் ஆஃப் த bowlers. அவர் வந்து பாத்தீங்கன்னா 29 runs கொடுத்து 2 wickets எடுத்த 3 overs. அவர் மட்டும் தான் நல்லா போட்டாங்க. சாம்பா மரணடி வாங்கினாரு, ஷம்மி மரணடி வாங்கினாரு. ஓகே, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஃபர்கெட்டபிளான ஒரு மேட்ச். ஹர்ஷல் பட்டேலும் செம்ம அடி வாங்கினாரு, சிமர்ஜித்தும் அடி வாங்கினாரு. சோ ஒரு எக்ஸ்ட்ரா போலர் ஆக்சுவலா நெக்ஸ்ட் மேட்ச்க்கு அவங்களுக்கு தேவைப்படுவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அபிஷேக் மனோவர் வந்து 2 மேட்ச் அவனு பெருசா அடிக்கல. அவங்க கிட்ட ஆல்ரெடி நல்லா லாங் பேட்டிங் லைன் அப் இருக்கு. எதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன்? அதுக்கு பதில் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஜெயதேவ் உனத்கட் மாதிரி இன்னொரு ஃபாஸ்ட் போலர் இருந்தா பெட்டரா இருக்கும். சரி, அவங்களால அபிஷேக் சர்மாக்கு 2 over கொடுக்க முடியுது. தே ஹேவ் ஜாம்பா, ராகுல் சார் கூட ஒரு ஆப்ஷன் படும். இந்த மாதிரி ஒரு பிளாட் விக்கெட்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் போலர் இருந்தா பெட்டரா இருக்கும். லைக் ஒரு ஜெயதேவ் உனத்கட் மாதிரி. ஏன்னா நீங்க வந்து மனோகர் பொசிஷன் ஒண்ணுமே இல்லாம தானே இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே அவர் வராரு, 2-3 பால் தான் ஆடுறாரு, அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்காரு. சோ அந்த பொசிஷனுக்கு நீங்க ஒரு போலர் எக்ஸ்ட்ரா போலர் இருந்தா அது கொஞ்சம் குஷன் இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் மேட்ச்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இட் வாஸ் an outstanding effort from LSG. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் போட்டு இந்த வீடியோ முடிப்போம். சோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye. சஞ்சீவ் கோங்கா ஜாலியா இருப்பாரு.